நாயகன் திரைப்படம் பல புதிய விஷயங்களை கொண்டு வந்தது. அது ஒரு ஆர்ட் டைரக்ஷனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரிய வந்தது அந்த படத்தின் மூலமாக தான். அதாவது சாதாரண ஜனங்களுக்கு சொல்றேன், நான் சாதாரண வெகுஜன ரசிகர்களுக்கு தேசிய விருது அப்படின்னா என்ன, ஸோ அதெல்லாம் நம்ம நார்மல் ஆடியன்ஸுக்கு நம்ம மூன்றாம் பிறையில் உலகநாயகன் கமலஹாசன் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கினாரு. அதுக்கப்புறம் நாயகனை பொறுத்தவரையே கமலஹாசனுக்கு பெஸ்ட் ஆக்டர், அதே மாதிரி தோட்டாதரணி பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன், PC ஸ்ரீராம் பெஸ்ட் கேமரா. ஸோ இதில் தோட்டாதரணி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை பொறுத்தவரை எப்படின்னா, பாம்பே எல்லாம் இங்கே செட்டு தாராவி எல்லாமே இங்கே நம்ம முருகாலயா ஸ்டுடியோ, வீனஸ் ஸ்டுடியோ இதுல செட்டு போட்டு எடுத்தாங்க. பாம்பேல ஒரு 4-5 காட்சி தான் எடுத்திருப்பாங்க. மீதி எல்லாமே வேலுநாயக்கருடைய வீடுல ஆரம்பிச்சு எல்லாமே இங்க செட்டு போடப்பட்டது, செட்டு போட்டு எடுக்கப்பட்டது. அது பிரம்மாண்டமான செட்டு எல்லாமே. தாராவிலாம் செட்டு, கமல் இருக்கிற வீடு, அந்த டீ கடை, உட்கார்ந்து இருக்கிற டீ கடை எல்லாமே இங்க முருகாலயா ஸ்டுடியோல போடப்பட்ட செட்டு. எது செட்டு எது நிஜமான லொகேஷன் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அப்போ எப்படின்னா, அது ரெண்டாவது ராஜபார்வை நம்ம இவர் ரெண்டாவது படம் நம்ம தோட்டாதரணிக்கு. முதல்ல தெலுங்குல ஒரு படம் பண்ணாரு, ரெண்டாவது படம் ராஜபார்வை அந்த வீடெல்லாம் பிரமாதமா பண்ணியிருப்பாரு. அந்த வீட்டில் அவுட்டோர் ஏரியா ஒன்று இருக்கும், இன்டோர் ஏரியா ரெண்டுமே அவர் போடப்பட்ட செட்டு. கமல் எவ்வளவு தூரம் நடக்கணும், ஏன்னா கண்ணு தெரியாதவரா நடிச்சிருந்தாரு, அதெல்லாம் மெஷர் பண்ணி போடப்பட்ட செட்டு. அதே மாதிரி அந்த கடைவீதி ஒன்று இருக்கும், அந்த கடைவீதியும் ராஜபார்வையில அது எல்லாமே செட்டு. இதை ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு நம்ம தோட்டாதரணி. அவர் நாயகனை பத்தி சொல்லும் பொழுது, நாயகன் படம் மிக முக்கியமான படம். கமல் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அதாவது சிங்கீதம் சீனிவாசராவு என்னை சின்ன வயசுலேருந்து தெரியும், அவரே என்கரேஜ் பண்ணுவார். கமல் சார் ஆரம்பத்திலே என்னை என்கரேஜ் பண்ணவர் கமல் சார் தான். நாயகன் அப்பெல்லாம் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவார். நம்ம நாயகனுடைய ப்ரீமியர் ஷோ போடும் பொழுது நம்ம மணி PC-லாம் என்னையும் கூட்டு போயிட்டாங்க. நான் ஒரே கத்துவாங்கப்பா கமல் ஃபேன்ஸு, அங்கே முதல் ஷோ பார்க்குறப்ப என்னப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்களாம். அதில் கமல் சார் பேசியிருக்காரு. பேசும்பொழுது அங்கே இவர் உட்கார்ந்துருந்ததை பார்த்துட்டு, இவர் இது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரோல இவரெல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. அவர் பேசும்பொழுது, இந்த படத்தில் படத்துக்கு நாயகன்னு பேர், இந்த படத்தில் என்னை விட நாயகன் அப்படின்னா அது தோட்டாதரணி தான் அப்படின்னு ஒன்று பயங்கரமான கிளாப்ஸ். அப்போ ரசிகர்களுக்கு அது புரிஞ்சுதா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. ஆனால் புரிஞ்சுது, ஏன்னா அப்போ விருது கொடுக்கும் பொழுது சிறந்த கலை இயக்குனர் அதுக்கான விருது அவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ்ல சொல்லும் பொழுது, கலை இயக்குனர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் நம்ம எல்லாருக்குமே கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது.